அதனால எந்திரிச்ச உடனே பார்த்தனாக்க கேபி பாலான்னு நினைச்சேன் டக்குன்னு பார்த்தேன். நீங்க சொன்னதான் லாரன்ஸ் நினைவு. எந்த எப்ப ஆங்கிள் உங்களுக்கு ட்விட்டர்லயும் லாரன்ஸ் வந்துட்டு வந்து கேபி சிங்கப்பெண் பாலா மாதிரி படைக்கு இருக்கு? வந்துட்டு வந்து ஃபயர் விட்டுருக்கான். ட்விட்டர்லயும் பாத்தீங்களா? போஸ்ட் போட்டிருக்கான். அவனும் கேபி பாலம் ஒரே தேர்தல் எப்ப என்ன ஆரம்பிக்குது? சொல்றது, எனக்கு ஒரே எனக்கு கேட்டகரி தான். எனக்கு ஆஃப்டர் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம்லாம் சூர்யாவுக்கு ஃபயர் விடவே பயமா இருக்கு. இவன் என்னைக்காவது கட்சி தொடங்கி நம்ம பக்கம் வந்துரும், நம்மளுக்கு வந்து திரும்ப வந்து ஏன் அப்ப அப்படி சொல்றீங்க? இவன் இல்ல இவனுங்க என்னன்னா இவனுங்க வந்து அப்படியே நன்மை. இல்ல ஒரு நிமிஷம், ஒரு ஒரு 4 பேருக்கு நன்மை செய்யற மாதிரியே இப்ப இந்த லாரன்ஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல பேர் எடுத்துக்கிட்டு நேரா கட்சி தொடங்கி வந்து திராவிட மொழியன்றான். இந்த மாதிரி எல்லாம் இந்த இந்த ஒரு இது நீங்க நல்லா பாருங்களேன். இவனுங்க வந்து என்ஜிஓ பாலிடிக்ஸ் எடுத்துக்கிறானுங்க. 4 காசு நல்லா சம்பாரிச்சு வச்சுக்கிறானுங்க. ஒருத்தருக்கு வந்து ஏழை தையல் மிஷின் வாங்கி கொடுக்குறேன், அதை வாங்கி கொடுக்குறேன்னு பண்றானுங்க. அப்புறம் வந்து அதை வந்து வீடியோவை எடுத்து போடுறானுங்க. நிறைய பேருக்கு வந்து ஆஹா இவங்களே நல்ல தங்கமான மனுஷன் அப்படின்றானுங்க. அதுக்கப்புறம் அவன் சொல்றதெல்லாம் அந்த தங்கமான மனுஷன் பயர் விட்டதெல்லாம் நம்புது. ரெண்டாவது சிவகுமார் பேசின விஷயமும் ஒரு காரணமா இருக்கலாம். சிவகுமார் என்ன நான்வெஜ் இப்ப நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அந்த ஆள் பேசினது அதான் அந்த ஆள் பேசினது சரிங்கிறீங்களா? வளரதான் செஞ்சாரு. அவர்கிட்ட போய் இல்ல சிவகுமார்னு கம்பெனில சிவகுமார் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். ஐடி கம்பெனி வந்து இது சீன் பண்ண போனாங்களா, 2 டன் காண்டோம் அப்படின்னு. அதுதான் ஞாபகம் வருது. அவரு அந்த காலத்துல எம்ஜிஆர் சப்போர்ட் தான் மோஸ்டா. அவரு இந்த டிரெவிடியன் பாலிடிக்ஸ் அது கொஞ்சம் ஒட்டாத மாதிரி தான் இருந்தாரு. சூர்யா கார்த்தி பத்தி எனக்கு தெரியல. பட் சூர்யா மேபி இது ஸ்டாண்ட் லெஃப்டா இருக்கலாம். பட் அவங்களும் எனக்கு நம்பிக்கைலாம் பெருசா இல்லை, இந்த பக்கம் வருவாங்களா இல்ல ஃபியூச்சர் எதுல திரும்புவாங்களா அப்படின்ட்டு. இல்லைன்னா இந்த ஃபிலிம் ஸ்டார்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, ஒரு பிலாந்திரபிக் ஃபேஸ் அவங்க போட்டாலே ஏதோ ஒன்று பண்ண போறாங்க அப்படிங்கிற. ஏன்னா பிலாந்திரிஸ்ட் தான் இருக்கலாம், தப்பு கிடையாது. அது வந்து அதுவே ஒரு ப்ராடக்டா மத்தவங்க சேல் பண்றாங்கல்ல இன்டர்நெட்ல. லைக் இந்த கேபி பாலா மாதிரியோ லாரன்ஸ் மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரியான ஆட்கள் வந்து ஆக்சுவலா பியூசிஃபுல்லஸ் உண்மையாவே நீங்க என்ஜிஓ பாலிடிக்ஸ நம்பவே கூடாது எப்பவுமே. இப்ப பெரியாருக்கு இல்லாத பணமா அவரு ஏன் வந்து தையல் மிஷின் கொடுக்குறேன், இலவச வேட்டி சேலை கொடுக்குறேன்னு அவர் என்னைக்குமே செஞ்சது இல்லை. ஏன்னா அப்படி கை நீட்ட வைக்கிறது வந்து மக்களோட இது இல்லை. மக்களுக்கு உரிமை வாங்கி தர்றது தான் அரசியல். மக்களுக்கு வந்து அவங்களா உரிமையை வாங்கணும், நம்ம அரசு மூலமா அவங்களுக்கு தேவையானது கிடைக்கணும். இதுதான் அரசியலை தவிர்த்து உனக்கு நான் வாமா நான் உனக்கு வந்து ஒரு தையல் மிஷின் வாங்கி தரேன், உனக்கு பசிக்குதா இருந்தா பிரியாணி வாங்கி தரேன், ஒரே ஒரு வீடியோக்கு மட்டும் போஸ்ட் கொடு, இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் பண்ணா. இதைத்தாங்க அந்த எம்ஜிஆர்ங்கிறவன் பண்ணா. ஒரு கிளவியோட போட்டோ எடுத்துப்போம், எல்லா இடத்துலயும் போகும். எம்ஜிஆர் அதை கொடுத்து இதை பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாரு, அவங்க கொடுத்ததெல்லாம் கொடுப்பாரு. ஓகே, ஊர்ல இருக்க எல்லா கிளவிகளுக்கும் கொடுத்த மாதிரி எம்ஜிஆர் தான் தெய்வங்கிற ரேஞ்சுக்கு இதையும் அவன் தான் பண்ணான், எம்ஜிஆர் தான் பண்ணான். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஒரு மைன்யூட் பாயிண்ட் இருக்கு. இதுல ஒரு மைன்யூட் பாயிண்ட் இருக்கு. என்னன்னா இருக்கிறவன் இல்லாத கொடுக்குறான், அதனால இல்லாதவன் ஒரு ஒரு பலன் அடையிறான். அதை நம்ம வரவேற்கிறோம். இப்ப வந்து லாரன்ஸ் கிட்ட காசு இருக்கு, ஒருத்தவங்களுக்கு ஆட்டோ வாங்கி தரான். அந்த ஆட்டோவை வச்சு அவங்க வந்து இல்லாதப்பட்டவங்க வாங்கி தரான். அந்த ஆட்டோவை வச்சு அவங்க நல்லா இருக்காங்கன்னா ஓகே, சந்தோஷம்தான். ஆனா அதை வீடியோ எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து நான் ஒரு புதிய கொள்கை நட்டு நான் நாட்டுறேன் அப்படின்னு வந்தேன்னா, டேய் நீ உன்கிட்ட காசு இருக்கு, நீ செஞ்ச அது நீ எப்படி வந்து உனக்கு ஒரு கொள்கையும் இல்லை ஒரு அறிவும் இல்லை, என்ன நீ வந்து எல்லாருக்கும் செஞ்சிருவ அப்படின்றது பண்ணி பார்த்தாரு அவரு. ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்போ ஒரு படம் வந்துச்சு, மொட்ட சிவா கெட்ட சிவான்னு நினைக்கிற படம் பேரு, தெரியல சரியான்னு. அதுல மக்கள் சூப்பர் ஸ்டார் டைட்டில் போட்டாரு இவரு ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்டுக்கு அப்புறம். எல்லாரும் அடிச்ச உடனே நான் பண்ணல டேரக்டர் என்னே கேட்காம போட்டாரு அப்படின்ட்டு அவர் ஜல்லிக்கட்டு போராட்டத்தையே அவன் ஸ்டிக்கர் தான் ஓட்டுவான். என்னமோ அவனால தான் கூட்டின மாதிரி. ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப ஒரு நிமிஷம் இல்ல, ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப அவன் ஒரு பெரிய ஒரு ஃப்ராட் வேலை பார்த்திருப்பான். ஒரு பச்சை பொய் சொல்லுவான் தெரியுமா? பொண்டாட்டி நகையை வச்சது காசு கொடுத்தா அப்படின்னு தானே. ஆமா, அந்த டைம் டிமானிட்டைசேஷன் பேங்க்ல இருந்து நீ 1 கோடி ரூபாய் எடுக்கவே முடியாது. இல்லைங்கய்யா, நான் வந்து 2 நாள் இருந்தேங்கய்யா. இவனை வந்து நான் மோஸ்டா பாக்கல, ஒரே ஒரு நாள் 1/2 மணி நேரம் வந்தா அவ்வளவுதான். மத்தபடி நாங்க சாப்பாடு கொடுத்தது எல்லாமே வந்து இந்த ஒரு நிமிஷம், அவன் 2-3 நாள் வந்தான். கழுத்துல அந்த பேண்டேஜ் ஒண்ணு வேற போட்டு வந்தான், கருப்பு சட்டை போட்டு. மறுநாள் தான் பார்த்தாங்க. சாப்பாடு கொடுத்தது எல்லாமே மோஸ்டா அந்த பட்டணம் பக்கம் இதுல இருப்பாங்க தெரியுமா, அந்த மீன்பாடி வண்டியில வச்சுட்டு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. தண்ணியும் கேன் அவங்க தான் கொடுத்தாங்க. நிறைய கொடுத்தது பாய்மார்கள் தான்.
நிறைய ஆமா ஆமா சாப்பாடு எடுத்துட்டு பாய்மார்கள் தான் பிஸ்கெட்டு வாட்டர் பாட்டிலு பிரியாணி எல்லாத்துன்னு வந்து நிறைய கொடுத்தாங்க. பிஸ்கெட்லாம் எக்கச்சக்கமா இருக்கும் ப்ரோ. வந்துகிட்டே இருக்கும் பிஸ்கெட் ப்ரோ மோஸ்டா. இவனுங்கெல்லாம் உட்காந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் அந்த பண்ணுவானுங்க ப்ரோ. அதுக்குதானே நரேட்டிவ் செட் பண்ணாங்க. இந்த இந்து மக்கள் கட்சி இந்த கருத்தடை மாத்திரை ஆமா கலக்குறாங்க, ஆமா அதை ஆமா வாங்கி ஆமா சாப்பிடுறாங்க. ஆமா. நான் வந்து இல்ல பியூசி பிளஸ் ப்ரோ, நான் வந்து மெடிக்கல் ரெப்பு சரியா, 7-8 நாள் அங்க மெரினா பீச்ல உட்காந்துருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன், மெடிக்கல் ரெப்பா இருந்துட்டு அப்படியே ஒர்க்குக்கு போவோம். மத்தியானம் மெடிக்கல் ரெப் பசங்க ஃபோன் பண்ணுவோம், வாடா மத்தியானம் நேரம் எங்களுக்கு சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் இருக்கும், வாமாச்சா அங்க போய் நல்லா ஜாலியா இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம். ஆர்ஜே பாலாஜி வருவான், இந்த இவன் லாரன்ஸ் வருவான், மன்சூர் அலிகான் வருவான். இவனுங்கெல்லாம் வந்து உட்காந்து என்ன சொல்லுவானுங்கன்னா, ஏ டூ பால் A1 மில்க் அப்படின்னு வானுங்க. நாங்க சிரிச்சுன்னு இருப்போம். நாங்கெல்லாம் பார்மா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். டேய் அந்த பால் என்னன்னு எங்களுக்கு தெரியாது, ஒரு மைனம் தெரியாம இஷ்டமேருக்கு சயின்ஸ் பேசுறானுங்களாடான்னு இருக்கும். ஆனா நானும் நம்பிட்டு இருந்தேன் அதெல்லாம். அப்போ எனக்கு அப்பனா ஒரு 17 வயசு இருக்கும். நானும் நம்பிட்டு இருந்தேன் அதெல்லாம் அந்த டைம்ல. நான் இதைதான் சொல்ல வந்தேன் பேந்தர் ஒரு நிமிஷம். இங்க யாராவது ஐடிவிங்ல இருந்தீங்கன்னா பார்த்து இங்க இருக்க பசங்களுக்கு ஏதாவது போஸ்டிங் கீஸ்டிங் அதெல்லாம் பண்ணி விடுங்க. ஏன்னா ஏடிஎம்கேல அதை பண்ணி நிறைய பேரை இழுக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் எங்க சைடு இங்க இங்க ஆர்வமா பண்ண இருக்க மாட்டாங்கப்பா, பசங்களுக்கு இங்க பண்ண மாட்டாங்க, ஆமாங்க. வாய்ப்பு இல்ல. இல்ல இல்ல அது நிறைய போறாங்க பேந்தர். நான் பார்த்துட்டேன் எங்க சைடுல நிறைய பேர் வந்து யோ கூப்பிட்டு அங்க போவாங்க, திமுக பண்ண மாட்டாங்க. நீ அப்படி போகணும்னு நினைச்சா கூட அங்க ஏற்கனவே இருக்கிறவன் பாரு சரண் எப்படியா போட்டான் தெரியுமா, அவன் சரியானவன் அப்படின்னு சொல்லி உனக்கு எடுத்து உன்னை சேரோடா பண்றானுங்க. இல்ல இல்ல நான் பாக்குறேன் எங்க சைடு நிறைய பேருக்கு வந்து ஒரு பையனே எங்க சைடு தெரியும். அந்த பையனை எனக்கு கூப்பிட்டு சொல்றான், வாடா அதிமுகல இந்த போஸ்டிங் வாங்கி தரேன், ஐடிவிங்ல இந்த போஸ்டிங் வாங்கி தரேன்ட்டு வாங்கி கொடுத்து அப்படியே போய சேர்த்துக்கலாம். இங்க பாரு, நீ வந்து போய் உனக்கு இப்ப ட்ராலி விட்டு அவங்க எல்லாம் எடுத்துட்டு நீ போய் விஜய் அடிக்கிறதுனா போய் ஜாலியா உட்காந்து அதிமுக அடி. அடுத்தது எலெக்ஷன் டைம் 2020 இப்ப 2031 திமுக எலெக்ஷன் வரும். 6 மாசத்துக்கு முன்னாடி அங்க வந்து நான் ரிசைன் பண்றேன் உங்க கட்சி பிடிக்கலாம்னு வந்து அப்ப கூட ரிசைன் பண்ண தேவையில்ல, நீனா ஓட்டு தானே போடணும். இங்க வந்து போட்டு போயிட்டாங்க வந்து இல்ல இல்ல ஆதவன் ஒருத்தன் காசுக்கு சொல்ல இங்க வேலை நான் பார்த்து விசிகால வேலை பார்த்து அங்க போய் எம்எல்ஏ ஆயிட்டான், அமைச்சரா வேற இருக்கான். இல்ல இல்ல நான் இல்ல காசுக்கு சிட்டிசனே, சொல்ல நான் விளையாட்டுக்கு சொல்ல சிட்டிசனே, சீரியஸா தான் சொல்றேன். என்னெல்லாம் கூப்பிட மாட்டான், என்ன நிறைய பேருக்கு தெரியும்ன்றதுனால கூப்பிட மாட்டான். கூப்பிட்டானா போய் அங்க ஏதாவது தேர்தான்னு பாரு, திரும்ப எலெக்ஷன் வரும்போது திமுகக்கு வந்துரு, அவ்வளவுதான். இல்ல எனக்கு என் வேலையை பார்க்க கரெக்டா இருக்கு பேந்தர். கடை வச்சிட்டேன்ல, கடையே டைட்டா இருக்கு. நான் சொல்றது நிறைய பேர் நம்ம சைடு டிஎம்கேலே எனக்கு தெரியும். இந்த கௌசி அந்த மாதிரி எங்க சைடே நிறைய பேர் இருக்காங்க. கூப்பிட்டு சின்ன பசங்க ரொம்ப 18 19 20 வயசு கூப்பிட்டு ஏதாவது ஒண்ணு கொடுத்து, நான் சொல்றது பினான்சியலா இல்ல, அவனுக்கு ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்தா அவன் ஜாலியாயிடுவான், அவன் ஜாலியா வேலை செஞ்சு இருப்பான். அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி என்ன மாதிரி என்கேஜ் பண்றாங்க, என்ன மாதிரி போஸ்டிங் என்கேஜ் பண்றாங்க? இப்ப நாங்களே எங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துக்கிட்டோம் தெரியுமா, அன்அபிஷியல் ஐடிவிங். இந்த மாதிரி வா, நாங்க வேணா போஸ்டிங் போட்டு தரோம் வரதுல. இது அதான் பகுதியோ ஏதோ ஒண்ணு போட்டு தராங்க, பகுதி செயலாளர் ஏதோ ஒரு என்ன அணியில ஏதோ ஒரு வேணும்னு கேட்க சொல்லியா, posting அன்அபிஷியல் ஐடிவிங் மாநில செயலாளர் அவன் அனுப்பிச்சு விடியா, நாங்க போட்டு தரையா. ஐடிவிங் உள்ள எல்லாம் சேர்க்க மாட்டேன். நீ பிறந்தநாள் வாழ்த்து குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் எல்லாம் போடணும், அங்கெல்லாம் பண்ண முடியாது. உண்மையாவே சிட்டிசன் சார், நம்ம நண்பர்கள் இன்னொரு டீம் ஓடும்ல. இப்ப நீ இன்னும் உன் ஃப்ரெண்டுக்குறான்லையா சபா, அவன்கிட்ட சொல்லியா. நான்லாம் வந்து ஆக்சுவலா நான் என்னை கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன். ஏன்னா சுதந்திரமா பேசணும்யா. அங்க போனா வந்து நம்மளுக்கு வந்து இப்ப நான் போடுற ட்விட் எல்லாம் பார்த்தேன்னு வச்சுங்க, 4 பேர் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, என்ன நீ இந்த வார்த்தையை குறை, இந்த புலி ஸ்டாப் வைக்காத. நம்மளுக்கு அப்படி இருக்காது, நம்மளுக்கு ஃப்ரீடமா அடிக்கணும். விஜய் வந்து அப்படி அடிச்சாதான் நல்லா இருக்கும். எனக்குமே வந்து அந்த போஸ்டிங்லாம் இஷ்டம் இல்ல. நான் சொல்றது பசங்களுக்கு அப்படி போட்டா அவங்க என்கிட்ட 2-3 பேர் சும்மா கேட்டாங்க, அவங்க பேர் சொல்ல விரும்பல, பாடுறா அங்கெல்லாம் போடுறாங்க நம்ம சைட்ல திமுக சைட்ல போட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. அதுக்கு சொன்னேன் யாராவது அது வேற மாதிரி ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஜூன் ஜூலைல வந்து அவங்க பசங்க வந்து ஒரு நல்ல பசங்களா இருந்தா அவங்களே ரெக்வயர்மெண்ட் கேட்பாங்க. அவங்க வேற ஒரு டீம் வந்து அரேஞ்ச் பண்றாங்க. அதுல வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் பசங்க எல்லாம் இருந்தா சொல்லு, அது உள்ள போயிருவானுங்க ரெஸ்யூம் போட்டு. இது அந்த மாதிரி ஓகே, அது வேற. நான் சொல்றது
சும்மா ஏதோ ஒரு அணில பகுதி செயலாளர் ஏதோ ஒண்ணு குத்தினா அவன் ஜாலியா சுத்தின்னு ஆல்ரெடி இருப்பான்ற பேரு சும்மாதான் போட்டு வாங்கிட்டு சுத்தின்னு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு புதுசா வேற சும்மாவா? இல்ல இல்ல நான் சொல்றது எல்லாமே இப்ப நான் எங்க இளைஞரணி தலைவர் பாத்தீங்கன்னா அந்த ஆளுக்கு வயசு 58. சரியா? என்ன போய் என்கேஜ் பண்ண முடியும் இளைஞரணி? என்னையே அவன் பூமருன்றான் 2K கிட்டு. அவர் என்ன இல்லையா, சொல்லுவான்? அதுதான் அது. இப்ப நீ வந்து அது ப்ராப்பரா இவங்க இருப்பாங்க, ஐடி டீம் இருப்பாங்க. இல்லைன்னா வந்து அதான் நான் சொன்னேன்ல, அவன் ஃப்ரெண்டே இருப்பான், அவனை வச்சு இது பண்ண பாரு. நம்மளுக்கு வந்து அது இதுல இப்போ ஐடிவிங்ல இருக்கிற யாரும் நமக்கு தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது, அது உள்ள போறதுக்கும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற பேர்ல எதை நம்ம போடுற ட்விட்டர் எல்லாம் கட்சி பேர்ல எழுதுவானுங்க. நம்ம ஃப்ரீடமா வேலை செய்யணும், அப்படிதான். ஓகே ஓகே. நான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு பிக் பண்ணி ஏதாவது ஒண்ணு தரலாம்னு சொல்றேன், வேற எதுவும் சொல்லல. என்கிட்டயே கேட்டிருக்காங்க. நானே வந்து வேற யாருக்காவது, அப்பா அங்க இருக்காங்க பாருங்க, இந்த அவனுக்கு மெசேஜ் வெட்டி இருக்காங்க, கீழே வெட்டி போயிட்டானா, போயிட்டா, நான் டிஎம் பண்றேன் வெட்டிக்கு பாருங்க. டிஎம் பண்ண, வெட்டிக்கு டிஎம் பண்ண, வெட்டி இல்ல இல்ல இந்த பையன் தான் இப்ப ஏடிஎம்கே கால் சேர்த்துட்டு இருக்கான். போட்டு எல்லாம் இது பண்ணி எங்க சைட்ல இருந்து அஜித் சார் ஃபேன்ஸை சொல்றான். சும்மா ஏகப்பட்ட பேருக்கு வாங்கி கொடுத்து நீங்க அதிமுக கூட இருங்கன்னா ஆள் சேர்த்து உக்காந்துட்டு இருக்கான். டிஎம் பண்ணிருக்கேன் பாரு. யோ, எங்க ஏரியாலயே அதிமுக காரணங்க என்ன கூப்பிட்டானுங்கயா. நீயே சத்தியமா சொல்லு, நான் போய் அதிமுகல ஒரு தூத்து போட்டேன்னா நீங்களே கண்டுபிடிச்சிட மாட்டீங்க. இது இவன் தான். அதிமுக சென்னை போஸ்டிங் வாங்கிடலாம் ஈஸி. அங்க நிறைய பொசிஷன் மாறிச்சு சரண், புரியுதா? நிறைய பேர் போயிட்டாங்க, டக்கு டக்குன்னு மேல ஏத்திட்டாங்க அந்த பொசிஷன்லாம். ரெண்டாவது இப்ப ஐடிவிங்க வந்து பயங்கரமா பலப்படுத்துறானுங்க. அதனால யாரு கிடைச்சாலும் தூக்கி உள்ள போடுறதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. இந்த நம்ம ஐடி இங்கோட்டி பலமா இருக்க மாதிரியும் ஏதோ ஏதோ இல்ல அப்படி இல்ல. இல்லடா, சொல்றேன் இங்க பாரு, இங்க வந்து ஐடிவிங்ல ஒரு பொறுப்புக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொறுப்புக்கு 100 பேர் இருப்பான் திமுக காரன். ஆனா அதிமுக அப்படி கிடையாது. இங்க ஈமுக்கிற மாதிரி முப்பாங்க. இங்க திமுக நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுவாங்க, அதிமுக கூப்பிட்டு தான் கொடுப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, புரியுதா? நீ திமுகல ஒண்ணும் இல்ல, நீ வந்து இவங்களுக்கு பதவி தரல, அவங்க நீ அப்படி யோசிக்கிற. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? ஒரே ஒரு பகுதி செயலாளரோ இல்ல வந்து அந்த ஒரு பகுதி செயலாளர் பதவிக்கு கிட்டத்தட்ட ஒரு அவங்க வேலை செஞ்ச ஒரு 50 பேர் தகுதியா இருப்பான். ஆனா அதிமுகல ஒரு பகுதி செயலாளர் பதவிக்கு நீ வந்தா குடுத்துடுறேன்னு வருவான். டிஎம்கேல நிறைய பேர் வெளியே சீக்கிரம் போக மாட்டாங்கய்யா, உழைச்சிக்கிட்டே இருப்பான். அதனாலதான் இங்க வந்து பழைய ஆளை எடுத்துட்டு புது ஆள் போடுறது கஷ்டம். ஏன்னா பழைய ஆளு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா. என்ன காரணம் சொல்லி அவனை எடுத்துட்டு புதுசா போடுவ? இளைஞர் இதெல்லாம் நான் 50 வயசுக்கு மேல பள்ளியாளு வேலை செய்யறான்ட்டு உக்காந்து அடுத்த போஸ்டிங் கொடுத்துட்டு, இங்க பாரு, இளைஞரணில அவன் 50 வயசுனா அவனுக்கு அடுத்த போஸ்டிங் கொடுத்துட்டு அவனுக்கு கீழே இன்னும் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவனுக்கு தான் கொடுப்பாங்க. அதுதான் அப்படி இல்ல, என்கேஜ் பண்ண முடியற மாதிரி இருக்கணும்னு சொல்றேன் அவங்க வைப்புக்கு, புரியுதா நான் சொல்றது? இங்க பாரு, கட்சிக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவன் உன் வைப்புக்கு இருக்க மாட்டான், அவன் கட்சி வைப்புக்கு தான் இருப்பான். ஏன்னா அவன் அடுத்த போஸ்டிங் போகணும் தான் பார்ப்பான். அவன் எப்படி உன் வைப்புக்கு இருப்பான்? அவன் அங்கேயே இருக்கிறவனுக்கு பெடா போயிடும் அந்த வேலையெல்லாம். அந்த வேலையெல்லாம் அவனுக்கு கடமை, அதாவது சும்மா செய்வானுங்க விட கடமையா தான் செய்வாங்க. அது கொஞ்சம் இதாக செய்வாங்க மாட்டாங்க, அதாவது ஒரு அது எப்படி சொல்றது, செய்ய மாட்டாங்க. அப்படிலாம் இல்லன்பா. ஆனா புது ஆளுதான் நம்ம சோசியல் மீடியால உட்காந்துட்டு ஈஸியா பேசுறோம், அப்படிலாம் கிடையாது. கட்சி பொறுப்புல ஒருத்தன் பகுதி செயலாளர் போஸ்டிங்க்கு வந்து இன்டர்வியூனா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒண்ணு வரும், சரியா? இப்ப வந்து 1000 விளக்கு தொகுதியில வார்டு ஒரு 109வது வார்டுல வந்து வார்டு பொறுப்பாளர் போடுறாங்க, இளைஞர் அணியில வார்டு பொறுப்பாளர் போடுறாங்கன்னா 109வது வார்டுல 30 பேர் அது கொடுப்பாங்க. அந்த 30 பேரும் நல்லா தான் வேலை செஞ்சிருப்பான். போய் விருப்ப மனு கொடுப்பானுங்க, அவங்களுக்கு வந்து உட்கார வச்சு இன்டர்வியூ எடுப்பானுங்க, எல்லாம் வேலை செஞ்சவன் தான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இன்பா சும்மா உட்காந்துட்டு இருப்பான்னு? அவங்க போய் அந்த பொறுப்பு வாங்கும்போது ஒரு ஆல்பமே எடுத்துட்டு போகணும், தெரியுமா? அவங்க நோட்ல ஃபுல்லா எந்தெந்த போராட்டம் செஞ்சாங்க, எங்கெங்கெல்லாம் இருந்தாங்க, எல்லா போட்டோஸும் நோட்ல ஒட்டி, இந்தந்த போராட்டம், இந்தந்த டேட்ல நான் இருந்தேன், இந்த மாநாட்டுல நான் இருந்தேன், நான் இந்த திருமண கூட்டத்துல இருந்தேன், எல்லாத்தையும் போய் அங்க காமிச்சு அதுக்கப்புறம் தான் போஸ்டிங் வாங்குறானுங்க.
திமுக காரன் வந்து ஈஸியா வந்து பாசிட்டிவ் வாங்கல, சும்மாவும் உட்காந்துடல. நம்ம இங்க ஆன்லைன்ல நான் அங்க இருக்கிறவனுங்களை தான் பேசுறேன், புதுசா போறவங்களை பத்தி பேசவே இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு எங்கேயா சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம சோசியல் மீடியால பார்த்து சும்மா விமர்சனம் பண்றதுக்கு இருக்குங்க. நம்ம ரெண்டு ரெண்டு மூணு கேள்வி கேட்கலாம். ஆனா மற்ற ஐடியா வந்து நம்ம ஆட்கள் ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லக்கூடாது. நம்ம வந்து நீ செஞ்சது பத்தலையா, என்னையா ஐடி இது பண்ற, நீ கொஞ்சம் நல்லா பண்ணியா அப்படின்னு உரிமையா நம்ம கேட்கலாம். பட் நம்மளால நம்மளே விட்டு கொடுத்து சும்மா உட்காந்துக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லை அப்படி சொல்லக்கூடாது. நல்லாதான் உழைக்கிறாங்க. மத்த கட்சியை விட நல்லா விஜய் எல்லாம் நான் உழைச்சானா உண்மையா? ஐயா நம்ம அது ஆள்லாம் கட்சி, எஸ்ஐஆர் ஃபார்முக்கெல்லாம் அது இல்ல கட்சி ஒரு நிமிஷம் இல்லையா விஜய், ஒற்றுயா விஜய் வந்து இல்ல கட்சியில அவன் இல்ல உழைக்க என்பா ப்ரோ, வேணாம். இல்ல சிட்டிசன் முன்ன சொல்ல இல்ல என்பா ப்ரோ, ம். சும்மா சொல்றோம். என்னையா சும்மா உட்காந்துங்க? வயசான காலத்துல 60 வயசு 70 வயசு ஐயா அவன் பாட்டுக்கும் எஸ்ஐஆர் ஃபார்முக்கு ரோடா போய் வேலை வெட்டியை விட்டுட்டு எஸ்ஐஆர் ஃபார்முக்கு எல்லாருக்கும் ஃபில் பண்ணி கொடுத்தது அந்த 60 வயசு 40 வயசு ஆள் தான். இல்ல நம்ம அப்ப நீ ஆன்லைன்ல உட்காந்து நம்மளா சார் நான் பண்ணோம். என்ன சொல்றேன், அப்ப அடுத்த ஜென்ரேஷனை எப்படி எப்படி உள்ள எடுத்துட்டு வருவ? நீ சொல்ற மாதிரி அவன் வேலை அடுத்த செய்யறான், அவனே ஜெனரேஷன் வந்துகிட்டு தான் இருக்கு திமுகல. நீ அதிமுகவோட இளைஞர்கள் அதிகமா இருக்கிற கட்சி ஐயா திமுக தான். அதிமுகவோட செத்து போனதோட சண்டை போட்டுக்கிட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு பேசாதயா, அப்படியே அது யோ, செத்து போச்சு. இல்ல இல்ல நான் நீ எந்த வந்து கட்சிக்கு நீ வந்து நீ இங்க பாரு, விஜய் கிட்ட இருக்கிறது ம். பைத்தியக்கார கூட்டம். அந்த பைத்தியக்கார கூட்டம் மாதிரி நான் கூட்டம் கூட்டல அப்படின்னு என்கிட்ட சண்டை போட்டேன்னா, அந்த பைத்தியக்கார கூட்டம் மாதிரி கூட்டம் கூட்டுறதுக்கு நான் இப்ப முதலமைச்சர் ஸ்டாலினையும் இவங்களையும் வச்சுக்கிட்டு பிட் ஐடி மாதிரி டான்ஸ் ஆட தான் வைக்க முடியும். விஜய் அந்த மாதிரி ஆடுறான், அந்த பைத்தியக்கார கூட்டம் அங்க போகுது. அது மாதிரியா நம்ம அப்படி பண்ண முடியும்? இல்ல இல்ல அத நான் சொல்லல. இருக்கிற போஸ்டிங்ஸ ஃபுல்லா யங்ஸ்டர்ஸுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போஸ்டிங்ஸ கிரியேட் பண்ணி ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இங்க இப்ப திமுகல யாரெல்லாம் வயசானவங்க, நீங்க மேல் பதவியில சொல்லாத, வார்டுல நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்துட்டு இருக்கானுங்க. லோக்கல்லயே எனக்கு தெரியுதுயா, இருக்காங்க. நம்ம கிட்ட யங்ஸ்டர்ஸ் தான் இல்லன்னு இல்ல, கொளத்தூர்லயே நிறைய பேர் வந்து உக்காந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பொறுப்பெல்லாம் போட்டு எல்லாருமே மேல் பதவியில அப்போ 35 நான் என்ன சொல்றேன், எனக்கே வயசாயிடுச்சுன்றேன், 28 வயசாயிடுச்சு, நீ அது கீழே போன்ற கீழே போய் என்ன பண்றது? என்ன பொறுப்பு கொடுத்தா அவனுக்கு? பெரியாரு அம்பேத்கர் கொள்கையை என்னத்தை சொல்லி கொடுத்து என்ன வேலை வாங்குறது? எடு கிளாஸ் எடு, வேற வழியே இல்ல அவனுக்கு. அவனுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்தா அவனுக்கு கிளாஸ் எடுத்து அவனை லிஃப்ட் பண்றதா வேற வழியே இல்லைன்றேன். அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன நீங்க கட்சி நாசமாகணும்னு ஏதாவது எங்களுக்கு திமுக காரன் நினைப்பானா? இல்ல தலைமை நினைக்குமா? தலைமை வந்து நம்பகத்தன்மையோட போட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இன்டர்வியூ வரியா நீ? இந்த எனக்கு தெரிஞ்சு திமுக களத்துல ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. களத்துல வந்து இன்டர்வியூ எல்லாம் வைக்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. களத்துல வந்து அப்படியே வாழையா வந்து அப்பா இல்ல அப்பம் பிள்ளை நான் சொல்லல, வாழையடி வாழையாண்டா அந்த வேலையில அவன் உழைச்சவன், களத்துல போஸ்டர் ஒட்டினவன், அவன்லாம் அழகா முன்னேறிட்டே இருக்கிறான். அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது. ரொம்ப அட்டகாசமா போயிட்டு இருக்கு. சரண் ப்ரோ அவரு கேக்குறது, சரண் ப்ரோ சொல்றது என்னன்னா, ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்ல தான் இருக்குது கட்சி. அதுல வந்து நீங்க என்ன சொல்ல, நீங்க சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே ஒரு 58 வயசுல இருக்கக்கூடியவங்களா அந்த மாதிரி கிடையாது. 35 to 40 இல்ல ஆவரேஜ் நிறைய பேர் அதான் கத்திஜா சரண் சொல்ற மாதிரி களத்துல வேலை செய்யற திமுக காரன் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். நம்ம சோசியல் மீடியால தான் வீக்கா இருக்கும். சோசியல் மீடியால யங்ஸ்டர்ஸ் எடுங்க, டெக்னீஷியன்ஸ் எடுங்க அப்படின்னு கேக்குறது நியாயம். களத்துல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். வந்து சொல்றேன், சோசியல் மீடியா வீக்கா இருக்கணும். எந்த ஆங்கிள் வீக்கா இருக்கும்? அவன் வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்டு ஒரு ஃபேக் நெரேட்டிவ் அடிக்கிறானா, அந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வீக்கா இருக்கும் அப்படின்னா ஓகே. ஜென்ரலா நம்ம கருத்து சொல்றதுக்கும் நம்ம அதுல வீக்கா இல்ல, இத்தனை பேர் இல்ல அதுல வீக்கா இல்ல. சோசியல் மீடியால எப்படி ஒரு நிமிஷம், சோசியல் மீடியால எப்படி வீக்கா இருக்கும்னா, அவன் ஒரு நாளைக்கு 150 பொய் போட்டுனுக்குறான். நமக்கு வந்து உண்மை சொல்றதுக்கு டைம் எடுக்குது. அதுக்குதான் இன்னும் கொஞ்சம் ஆட்கள் அதிகமா இருந்தாங்கன்னா அந்த 150 பொய், இப்ப ஒரு நாளைக்கு ஒரு 100 பொய் போடுறான்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு 100 ஐடி இருக்கும். நம்ம எல்லாம் வேலை பார்த்துன்னு இருக்கிறோம். அதை தாண்டி வந்து டைம் இருக்கும்போது வந்து சோசியல் மீடியா வந்து திமுகவுக்கு பேசுறோம். ஆனா அவன் அப்படி இல்ல, அவன் ரெக்ரூட் பண்ணி வச்சு அந்த மாதிரி வச்சிருக்கான் சோசியல் மீடியால ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ண. நம்ம என்ன சொல்றோம், நாங்கெல்லாம் சண்டை போட்டுன்னு தான் இருக்கிறோம், எங்களுக்கு பலமா ஒரு 10 பேரை ரெக்ரூட் பண்ணி ஐடி விங்ல வச்சிருங்க, சம்பளம் கொடுத்து, அவனுங்களும் போடுவானுங்க, நாங்களும் போடுறோம், ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்றோம். நான் ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். என்னன்னா, இப்ப சக்தி டிவிகேன்னு ஒரு ஐடி இருக்கும். அந்த டிவிகே ஐடிக்குள்ள போய்
நான் ஒரு சில கீவேர்ட்ஸ் வேணா உங்களுக்கு டிஎம்ல சொல்றேன். அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்க போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா, ஒரு நடிகையோட ஃபோட்டோவையும் போட்டு, அவங்கள அப்படி பண்ணணும், இவங்கள இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் போஸ்ட் போட்டிருப்பான். அவன் வந்து நேத்து ஒரு ட்வீட் போட்டிருக்கான். கீர்த்தனாவ வந்து இப்படி கீர்த்தனாக்காக மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணத வந்து ஒரு ஒரு இதுன்னு சொல்றீங்களேடா, உங்க வீட்ல அக்கா, தங்கச்சி இப்படி இருந்தா இப்படிதான் பண்ணுவீங்களா? போட்டா இப்படிதான் பண்ணுவீங்களாடான்னு ஒரு ட்வீட் போடுறான். அப்ப புரிஞ்சுக்கோங்க. அவன் வந்து பேசுறது வந்து ஏதோ ஒரு பண ரீதியான ஆதாயத்துக்கு நான்லாம் தான். கூச்சப்படாம சொல்லுவேன், எங்க இல்ல அக்கா கீர்த்தனாவா இருந்தா நான் அப்படிதான் தப்பு போடுவேன். இல்லங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அவர் சொன்னதுல ஒரே ஒரு நேரத்துல இப்ப கத்திரிக்கா சொன்னதுல இப்போ ஒரு ஐடி சொல்லி சொன்னாங்கல்ல, அதுவும் இல்ல. நீங்க எந்த டிவிக்கு ஐடி எடுத்து பார்த்தாலும் அது அப்படிதான் இருக்கும் டிவி. ஏன்னா அவங்க எல்லாருமே இல்ல வந்து உங்க என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங்க்கு அக்கௌண்ட் வளர்க்கறதுக்கு இனிஷியல் ஆ ஃபேஸ்ல இந்த மாதிரி இருங்க அதுக்கு இல்ல. இப்ப கத்திஜா சொன்னது எதுக்குமா, அவனே டுட்டு போட்டிருப்பான், இதெல்லாம் ஏன்டா இப்படி போட்டிருக்கன்ட்டு. அப்ப சொல்லியிருப்பான், அண்ணன் மட்டும் சிஎம் ஆகலாம் யோசிச்சு போடுறா, நம்ம எல்லாம் பெரிய பிட் ஐடியா இருப்போம், இங்க உக்காந்து காசு சம்பாதிச்சு. இப்ப ஒரே அதுதான் அவங்க கேள்விதான். நாளைக்கு இப்போ விஜய் அந்த இப்ப சிஎம் பதவியில இல்லாம நான் கட்சியை விட்டு கொஞ்சம் தூரம் விலகி இருக்கேன், நான் ரிட்டையர் ஆயிக்கிறேன்னா அந்த கட்சி என்ன ஆகும்? அவன் அவ்வளவுதான், உக்காந்து நாசமா திருசா போயிடும். முடிஞ்சா அந்த அவன் கட்சியே உக்காந்து கவுந்துடும், அவ்வளவுதான். ஐயோ உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்படிலாம் ஒண்ணுமே ஆகாது. அவன் உக்காந்து த்ரிஷாக்கு வந்து நீங்க சொன்ன போஸ்ட் எல்லாம் போட்டுன்னு இருப்பான் ஜாலியா. இல்ல நான் அது சொல்ல வரல. நான் என்னைக்கு அதுல நான் அவனை கட்சி அவனை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு விஜய் சிஎம் ஆகணும், அவன் கிரேஸ். இல்ல விஜய் சிஎம் ஆகலையா, நான் காசு சம்பாதிக்க போறேன், அதுக்கு என்ன பண்ணணும், பிட் ஐடியா மாறணும், அவ்வளவுதான். அப்படி. ஆனா இல்ல நம்ம அப்படி கிடையாது. ஒரு இயக்கமா நம்ம அப்படி இயங்க முடியாது. அதுதான் வித்தியாசம். இல்ல கத்தினா, இல்ல இவனுங்க எல்லாம் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாமே ஒரு வந்து எல்லாருமே விஜய் ஃபேனா இருந்தவனுங்க. முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி போஸ்ட் போட்டுட்டு மத்த ஆக்டர்ஸ அடிச்சிட்டு இருந்தவனுங்க ஆக்டரை. இப்பவும் பாலிடிக்ஸ் விஜய் வந்ததுனால இவனுங்க இப்பதான் புதுசா பாலிடிக்ஸ் பேசுறாங்க. ம். இப்பதான் வந்து பாலிடிக்ஸ் போஸ்ட் எல்லாம் போறானுங்க. பழைய போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒல்கரா போடுவாங்க. எல்லா போஸ்ட்லயும் ஐயா, தான் ஆமா. பாலிடிக்ஸ் வந்த அப்புறம் பொய் பேசுறாங்கன்னு சொல்லிங்க. பாலிடிக்ஸ் எல்லாம் அவனுங்க என்னைக்கு பேசுறானுங்க. அவனுக்கு அதை ஏன் பாலிடிக்ஸ் நினைச்சு பேசுறாங்கயா. இன்னொன்னு தெரியுமா ஆமா. இன்னொன்னு தெரியுமா, விஜய் இந்த வயதான் பண்ணிக்கிட்டு இருந்தான். விஜயோட ஃபேஸ்புக் பேஜ் இருக்குல்ல, எல்லாம் தேடி போனீங்கன்னா 2014-13 டைம்ல விஜய் சூப்பர் ஆக்டர் வாவ் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் இருக்கும். என்னன்னு ஐயா பார்த்தா ஐயா விஜயோட அது அப்படி இல்ல. இருங்க அந்த கதையை நான் சொல்றேன். அப்ப அவன் ஃபேஸ்புக் வரும்போது அவனுக்கு பேஜ் இல்ல, சரியா? 0 ஃபாலோவர்ஸ்ல வந்தா அசிங்கமா இருக்கும்னு அவன் ஃபேன் ஐடியை இவன் காசு கொடுத்து வாங்கிட்டான். அதான் அவன் சொல்லுவாரு. ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான். அது அவனுடைய இல்ல family. ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஆளூர் சனா வராராமா? ஆமா ஆமா. கன்ஃபார்மா? ஆமா, கண்டிப்பா வந்துருவாரு. வேற எங்க போவாரு அவரு? ஆத்துக்கு போக முடியும். உண்மையிலே ரொம்ப எப்படி சொல்றீங்க confirm? ஆமா, போஸ்ட் போடுறாங்க சிலுவை போட்டிருக்காப்ல. இதான் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. இந்த விஎஃப்டின்னு ஒரு ஐடி இருக்கு. இப்போ அவங்க சைடு பெரிய ஐடி, சரியா? அது ஒரு காலத்துல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிட் பேஜ் ட்விட்டர்ல. அவன் வந்து என்ன அபியூஸ் பண்ண பிளாக் பண்ணிட்டேன். இல்ல அது வந்துட்டு இது இப்படியே பிஜேபியோட டாக்டிக்ஸ். இந்த மாதிரி ஒரு பிட் ஐடியா, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஐடியா அப்படின்னு வாங்கி ஃபேன் ஐடியா மாத்திடுவாங்க. வாங்கி இல்லையா, இத வந்து ஒரே எப்பாடி இத ஒரு கேரளாக்காரன் இருக்கான், சரியா? அவன் பேர் வந்து பீஸ் ப்ரோன்னு இருக்கும், சரியா? அவங்க டீம் தான் இதுல மாஸ்டர். முதல்ல எப்படி ஃபாலோவர்ஸ் ஏத்தணும், பிட் ஐடியா காஞ்சி ஒரு 50K 100Kன்னு ஏத்தி அதை வந்து ஃபேன் பேஜா மாத்துறது. இதை காசு கொடுத்து அவங்க உட்காந்து வேலை செய்யறாங்க இதுக்கு, பிட் ஐடியா மாத்தி. நீங்க இத இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாத்திருப்பீங்களா தெரியல, நான் நிறைய பாத்திருக்கேன். இந்த அக்கௌண்ட் விற்பனைக்குன்னே போடுவாங்க, போஸ்ட் போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இதை நாங்க விக்கிறோம், வேணுன்றவங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் ஏதாவது ஒரு பிட் ரீல் 4-5 ரீல போட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் ஏத்தி விட்டுட்டு அப்புறம் வந்துட்டு இந்த விவசாயம் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எல்லாம் பண்ணுவானுங்க. ஆனா அவங்க விவசாயம் காப்போம்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த கிசு ரிலேட்டடா தான் ஷேர் பண்ணி வச்சிருப்பானுங்க. அது இது விவசாயம் காப்போம், அங்க இங்க போறீங்க. இதோட ஹைலைட் நத்தமா, என் தலைவன் ஜேசன் சஞ்சய்க்கு, சோபாமாக்கு, எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு 3க்குமே ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி 50K ஏற்றி மாத்திட்டு போயிட்டான் ஐடியா. அவன் தான் நல்ல பிஜேபியில ட்ரைனிங் கொடுத்திருக்கானுங்க விஜய்க்கு. நல்ல ட்ரைனிங் கொடுத்திருக்கானுங்க பிஜேபிக்குல. அசிஸ்ட் பண்ணிருக்கணும். மறுபடியும் பாருங்க, தப்பா சொல்றீங்க. பிஜேபி ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குற பிஜேபி இருக்கிற மடக்கு ஊதியெல்லாம் பார்த்து பொறுக்கி எடுத்திருக்கான்.
இதுங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க இல்ல தேவையில்ல. இதுங்க ப்ரோ பிறவி மடக்கு. இல்ல இந்த இல்ல இல்ல டாக்டிஸ் எல்லாம் அதுதான் பாருங்க, இந்த அதுதான் டாக்டிஸ் எல்லாம் வந்துட்டு இவனுங்க வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான மேனுஃபேக்சரிங் ப்ரோ, பிறக்கிறது கிடையாது. இவனுங்க வந்து மேனுஃபேக்சரிங். இன்னைக்கு ப்ரோ ஒரு தற்கொலை ப்ரோ வந்துட்டு இது பிஜேபி ட்ரைனிங்லாம் இல்ல ப்ரோ. ரூட் எப்போ உள்ள வந்துச்சோ இதை வந்து 2017-18 இருந்து ஜெகதீஷ் கண்டுபிடிச்ச வேலை. எப்படி ஃபாலோ சேர்த்தணும், பிட் ஐடி போடணும், அதெல்லாம் ஜெகதீஷ் அது கரெக்ட் ப்ரோ. ஜெகதீஷ் ஆனா இவனுங்க அதை யூஸ் பண்ணது வந்துட்டு பாலிடிக்ஸ்க்கு இல்ல முன்னாடி இல்லையா, வேற ஆமா ஆமா சினிமா இது சினிமா அடிக்கிறதுக்கு, கலெக்ஷனோட சினிமா சூர்யாவை சினிமா அடிக்கிறதுக்கு தான் அவனுங்க யூஸ் பண்ணானுங்க. ஆ பாலிடிக்ஸ் வந்தோடனே அதை அப்படியே பாலிடிக்ஸ் பக்கம் திருப்பிட்டானுங்க. இப்ப ஆமா பாத்தீங்களா ஆமா யாருமே எந்த ஆக்டரையுமே அடிக்கிறது இல்ல. சூர்யா ம் படம்லாம் லாஸ்டா எப்படி ஓடிச்சு, அவன் அடிக்கவே இல்ல. ஏன்னா அவன் எல்லாம் அதான் இங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதான் எல்லாம் இதுதான் பிளானே. கரெக்ட் ஆமா கரெக்ட். பாவீங்களா, ஃபைட்ஸ் போட்டு அவனு ப்ரோ அங்கேயே வச்சிருக்க வேண்டியதானே. அந்த அவனுங்களுக்கு பீடையை ராஜ்ய அவுத்து சபாவுக்கும் விட்டீங்க, வந்து எங்களை திமுக காரனை கடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க, கர்மாந்திரம் பிடிச்ச பீடைங்க. ஆமா ஆமா ஸோ ஆமா ஆமா. நாங்கெல்லாம் நீங்க தான் வளர்த்து விட்டீங்க, கம்முன்னு இருக்க பேந்தர். அப்புறம் அந்த காவியா ஒரு ஐடி இருக்கு பாத்தீங்களா, ஃபுல்லா ஃபேக் நியூஸ். அதை ஏதாவது பண்ணணும் அதை. ஏன் காவியாலாம் ஒரிஜினல் ஐடி இல்லையா? என்னையா நீங்க ஒன்னும் இல்ல அது ஒரிஜினல் கிடையாது, ஆனா போடுறதெல்லாம் நிறைய ஃபேக் நியூஸ் அது. பொண்ணுங்க ஐடியும்